மக்களே, விஷால் இசை செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. இசைக்காக நம்ம சுபத்ராவும் கஷ்டப்பட்டு குடும்பத்தில உள்ளவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ஒரு சடங்கு பண்ணும்போது, அந்த சமயத்தில ஸ்ரீஜா ஒரு வேலை செய்து நம்ம இசைய மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இசை சுபத்ரா கிட்ட எல்லா உண்மைகளும் சொன்னாங்களா? நம்ம இசை கர்ப்பம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சுபத்ராவுக்கு தெரிய வரப்போகுதா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சுபத்ராவும் குடும்பத்துல உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே ரொம்பவே சந்தோஷமா நம்ம இசை வந்து கன்சீவ் ஆயிருக்கா, அதனால அதுக்குரிய சடங்குகள் எல்லாமே நம்ம சிறப்பா பண்ணணும் அப்படி சொல்லும்போது விஷால் எல்லாருமே இசைக்கு ஆதரவாவே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இதை சிறப்பா பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும்போது ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பாரு, இசை கன்சீவாவே இல்லை, ஆனா அவளுக்கு இந்த மாதிரி ஒரு சடங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அத்தை இப்படி ஆசைப்படுறாங்க. இன்னும் இந்த இசை வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. சிந்தாமணி ஸ்ரீஜா கிட்ட வந்து, நீ எல்லாம் கோபப்படுறது சரியா தான் இருக்கு, ஆனா நம்மனால என்ன செய்ய முடியும்? அந்த சுபத்ரா தான் இசையை வந்து தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காளே, அவ தான் அவளோட மருமக மாதிரி எப்பவும் போல சந்தோஷப்பட்டுட்டு இருக்காளே அப்படி சொல்லும்போது ஸ்ரீஜாவும் இந்த சந்தோஷம் எல்லாம் இப்ப நிலைக்க போறதே இல்லை, கூடிய சீக்கிரமா இசையை மட்டும் கன்சீவ் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம் சுபத்ரா அத்தைக்கு தெரிஞ்சுன்னா அந்த நிமிஷமே இசையை வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நீ வந்து நாடகம் ஆடி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. அதனால கண்டிப்பா வந்து இந்த உண்மை தெரியதான் போகுது அப்படி சொல்லும்போது சிந்தாமணி எங்க இசையை வந்து அவ வாயினால சொன்னாதான் உண்டு, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. இசையும் நம்ம விஷால் கிட்ட ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா விஷால், எப்படி அது குடும்பத்துல வாரிசு வரப்போகுது சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க, ஆனா நான் மட்டும் கன்சீவா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சுன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது விஷாலும் சரி அதை பத்தி இப்போதைக்கு கவலைப்படாத, அதுக்குன்னு சொல்லிட்டு வர்ஷினி இப்போ கன்சீவா இருக்கக்கூடிய விஷயத்த சொல்ல முடியுமா என்ன அப்படி கேட்கும்போது இசையும் சரி கூடிய சீக்கிரமா அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகுறாங்க. நம்ம சுபத்ராவும் சந்தோஷமா அந்த சடங்குகளுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இசையும் அதை கவனிச்சுட்டே வராங்க. நம்ம சுபத்ராவும் இசைக்கிட்ட வந்து, இசை நீ கவனமா இருக்கணுமா, இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசை நீ சுமந்துட்டு இருக்க, அதனால நல்லபடியா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கிட்ட அன்பு மழைய பொழிஞ்ச உடனே நம்ம இசையும் அப்படியே அத்தை கிட்ட இத்தனை நாளா நம்ம இதெல்லாம் மறைச்சு வச்சது பெரிய தப்பா போச்சே, அத்தை எவ்வளோ ஆசையா இருக்காங்க, இது மட்டும் சொன்னது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுன்னா என்ன நினைப்பாங்க என்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இசையும் ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலும் இசை கிட்ட என்ன இசை எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டா போல, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படி கேட்கும்போது நம்ம இசையும் இல்லை விஷால் இப்போ என்ன செய்யறது, எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமாவே இருக்கு, இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து நிற்கும் போது நான் சொன்னது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சுன்னா என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லும்போது விஷாலும் சரி அதை பற்றியெல்லாம் இப்போதைக்கு எதுக்கு யோசிச்சு பார்த்துட்டு வர்ஷினியை பேசாமல் அந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் ரெடி ஆகி இருக்க வைக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷால் பிளானை போடுறாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்து காண்டான ஸ்ரீஜாவும் அப்படியே இசையை பார்க்கறதுக்காக வராங்க. இசையை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கும் போது ஸ்ரீஜா அந்த டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, என்ன இசை ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்க, நீ கன்சீவாகவே இல்லை, ஆனால் அந்த உண்மையை அத்தை கிட்ட இருந்து மறைச்சி உனக்காக அத்தை இதுக்காக இப்படி சிறப்பாட்டு ஒரு சடங்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ கூட உனக்கு அத்தை கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணலை அப்படி சொல்லும்போது இசையும் ஸ்ரீஜா இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, அத்தைக்கிட்ட எப்போ சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லும்போது ஸ்ரீஜாவும் அப்படியே ஒரு ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. இங்கே பார்த்தே இது யாருன்னு தெரியுதா அப்படி கேட்கும்போது இசை அப்படி கவனிக்கிறாங்க. இவ்வளோ நேரமாக இங்கே சுற்றிட்டு இருந்தே உன்னோட தங்கச்சி எங்கே இருக்கான்னு ஏதாவது கவனிச்சியா அப்படி கேட்கும்போது இசை பார்க்குறாங்க. அந்த ஃபோனில் நம்ம வர்ஷினி வந்து ஸ்ரீஜாவோட பிடியில் இருக்காங்க. ஸ்ரீஜா அப்படியே இசையை மிரட்டி, என்ன இசை இங்கே நடக்குது எதுவுமே உனக்கு புரிய மாட்டேங்குதா, இங்கே பாரு உன் தங்கச்சி உயிரோட வேணும்னு நினச்சேன்னா இப்போவே அத்தை கிட்ட போய் நீ கன்சீவா இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லிடு அப்படி சொல்லும்போது இசையும் என் தங்கச்சி எதுக்கு தேவையில்லாமல் இப்படி அடைச்சி வச்சிருக்கா, அவளை எப்படியாவது விடு அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜா அதை கேட்குற மாதிரி இல்லை, அவளுக்கு எதுவும் ஆபத்து வராமல் இருக்கணும்னா நீ சொன்ன மாதிரியே நடக்கணும் அப்படி சொன்ன உடனே நம்ம இசையும் சரி என்ன தான் சொல்ல வர, நீ என்ன சொன்னாலுமே நான் கேட்குறேன், என்னோட தங்கச்சியை மட்டும் தயவு செய்து விட்டுருன்னு சொல்லும்போது வர்ஷினியும் நம்ம இசையை பார்த்து இல்லைக்கா நீ எந்த உண்மையை சொல்லாத, எனக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் ஒன்றும் இல்லை, நீ மட்டும் அத்தைக்கிட்ட எதுவுமே மாட்டிடாத, ஏதாவது கரெக்டான சமயம் பார்த்து இதனால சொல்லிக்கலாம், இப்போ சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படி சொல்லும்போது ஸ்ரீஜாவும் என்ன உன் தங்கச்சி சொல்கிறான்னு கேட்டு அது மாதிரி நடக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது இசையும் இல்லை வர்ஷினி, எனக்கு உன்னோட உயிர் தான் முக்கியம், நீ நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசையும் வந்து ஸ்ரீஜா கிட்ட அதுக்கு சம்மதிக்கிறாங்க. சரி நான் வந்து அத்தை கிட்ட இப்போவே சொல்லிடுறேன்,
எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்திடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசை அந்த ரூமை விட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து சிந்தாமணி கிட்ட ஸ்ரீஜாவும் கண்டிப்பா இசை வந்து இந்த வாட்டி அத்தைக்கிட்ட இருந்து சரியா திட்டு வாங்க போறா. எப்படி இருந்தாலுமே அவ வந்து எல்லாருக்கு முன்னாடியுமே உண்மையை சொல்ல தான் போறா, அவமானப்பட்டு நிக்க தான் போறா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஸ்ரீஜா சொல்லும்போது இசை வெளியில வராங்க. வெளியில வந்தவுடனே நம்ம சுபத்ராவும், "என்ன இசை இவ்வளோ அழகா இருக்க. சரி வா, கரெக்டான சமயமா பார்த்து வந்துட்டு நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தயார்படுத்துவோம்." அப்படி சொன்ன உடனே நம்ம இசைக்கு அப்படியே அமைதியா நிக்கும்போது, நம்ம சுபத்ராவும், "என்ன இசை நீ பார்த்துட்டே இருக்க. சரி இந்த மாலைய எடுத்து போடு." அப்படி சொல்லிட்டு அந்த மாலையெல்லாம் நம்ம இசைக்கிட்ட குடுத்துட்டு இருக்காங்க. இசையும் அந்த சடங்குகளுக்கு எல்லாமே தயாராகும்போது நின்னுட்டு இருக்க மாரி இருக்காங்க. ஆனா ஸ்ரீஜா ஒரு சைடா பார்த்து, "என்ன இசை பார்த்துட்டே இருக்க. நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, அது மாரி இசை நீ கன்சீவா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லு. ஞாபகம் இருக்குல்ல, உன்னோட தங்கச்சி வர்ஷினிக்கு என்ன நிலைமை ஆகும்னு" சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் இசைய பார்த்து அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இசையும் ஸ்ரீஜா வற்புறுத்தனால சரி அத்தைக்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோட அப்படியே சுபத்ரா கிட்ட வந்து, "அத்தை நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும்." அப்படி சொன்னோடனே சுபத்ராவும், "என்ன இசை இப்போ எதுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே போய் சொல்லிட்டு எதுனாலும் அப்புறமா பார்த்துக்கலாம், இந்த சடங்குலாம் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம்னு சொல்லும்போது இசையும், "இல்லை அத்தை இந்த உண்மையை நான் இப்போவே சொல்லி ஆகணும், ரொம்பவே முக்கியமானது." அப்படி சொல்லும்போது நம்ம சுபத்ராவும், "என்ன இசை?" அப்படின்னு கேட்குறாங்க. இசையும் சுற்றி பார்க்குறாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. எப்படி இந்த இடத்துல சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடு நிற்கும்போது ஸ்ரீஜாவும் சிந்தாமணி கிட்ட, "இந்த நேரத்துக்காக தான் நம்ம இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தோம். எப்பவும் இசையை தன்னோட மருமகன் சொல்லிட்டு எவ்வளோ உயர்த்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் முன்னாடியே வந்து இந்த இசை கன்சீவா இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டானா இந்நேரத்துக்கு அத்தைக்கு அவமானப்பட்டு இசையை இனிமே வீட்டிலேயே ஏற்ற மாட்டாங்க. அவள் என்ன சொன்னாலுமே கேட்கவும் மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் சிந்தாமணி கிட்ட சொல்லும்போது, "சிந்தாமணி நீ சொல்கிற பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நம்மளும் எப்பவும் போல் இப்படி தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் கடைசி நேரத்தில் யாராவது ஒருத்தங்க வந்து சொதப்பி விட்டுருவாங்களே, அதுவும் இந்த விஷாலை பற்றியா, விஷால் இங்கே இருந்த மாதிரி இல்லை, விஷால் எங்கே போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க." இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சுபத்ராவும் இசைக்கிட்ட, "அப்படி என்னதான் ஆச்சு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம இசையும், "என்னை மன்னிச்சிடுங்க அத்தா" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயமாக பார்த்து நம்ம விஷால் சமாதிரடியாக வர்ஷினி அந்த இடத்துல வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். வர்ஷினி நம்ம இசைக்கிட்ட, "என்னக்கா பண்ணுற, என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது இசையும் அந்த உண்மையை சொல்கிறதுக்கு அப்படியே தயாராகும்போது வர்ஷினி தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் கூட ஸ்ரீஜா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸ்ரீஜா அப்படியே, "இவ எப்படி எஸ்கேப் ஆகி வந்தா, என்னவா இருக்கும், அந்த விஷால் தான் காப்பாற்றிருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது விஷால ஸ்ரீஜாவை பார்த்து, "என்ன ஸ்ரீஜா நீ என்ன பிளான் பண்ணாலுமே அதை நடக்க போவதில்லை, உன்னோட பிளான் எல்லாமே எனக்கு முன்கூட்டியே தெரியும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சுபத்ராவும், "இசை என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்து என்னம்மா?" அப்படி கேட்கும்போது இசையும், "இல்லை அத்தை அப்புறமா பார்த்துக்கலாம்." அப்படி சொன்ன உடனே நம்ம சுபத்ராவோட மனசில் ஒரு குழப்பம் வந்துடுது. இசை ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துடுது. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து நிற்கும் போது நம்ம இசைனால அந்த இடத்துல பேச முடியல. சுபத்ராவும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமா நம்ம சுபத்ராவுக்கு இசை கன்சீவா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் வர்ஷினி பற்றின உண்மைகளும் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.